guys, welcome to my channel. I'm Mom. நம்ம இன்னைக்கு பார்க்குறது என்னோட கிறிஸ்மஸ் டெக்கோர் ஐட்டம்ஸ் தான். என்னோட நெயில் இதெல்லாம் உடஞ்சி போச்சு. பட் ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். இந்த 2 நெயில் மட்டும் தான் இருக்குது. ஆனால் வெட்டுறதுக்கு மனசு இல்லாதனால அப்படி வச்சுருக்கேன். ஸோ ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். ஸோ நான் வந்து கிறிஸ்டின் கிடையாது. பட் ஆனால் வந்து எனக்கு கிறிஸ்மஸ் டெக்கோர்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி க்ராக்கரியெல்லாம் நான் வந்து கிறிஸ்மஸ் டெக்கோரில் பார்த்ததே கிடையாது. பட் வந்து இந்த சாரல் நான் ஏற்கனவே நான் வாங்கியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த கடையில் வந்து கிறிஸ்மஸ் டெக்கோரெல்லாம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. முக்கியமாக க்ராக்கரி ஐட்டம்ஸு. அதனால் சரி ஓகே போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை போனது. பார்த்தா ரொம்ப க்யூட்டாக இருந்தது எல்லாமே. அதனால் வந்து வாங்கிட்டு வந்தேன் நான். அது எல்லாத்தையும் தான் உங்கள்கிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். திஸ் இஸ் அ வெரி ஸ்மால் மக். ரொம்ப ரொம்ப குட்டி. இது ஒரு எக்ஸ்ப்ரெஸோ மாதிரி தான் நம்ம குடிக்க முடியும். அந்த அளவுக்கு ஸ்மால் மக் தான் இது. ஒரு 2.5 inches இருக்கும். அவ்வளோதான் வந்து இதோட சைஸ் சேவும் இந்த மாதிரி. ஸோ இந்த மக் வந்து கிறிஸ்மஸ் தாத்தா, ஆனால் வந்து கொஞ்சம் டார்க்கான கிறிஸ்மஸ் தாத்தா அந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அகெயின் ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் ரொம்ப அழகாக இருந்தது. அதோட ஃபீச்சர்ஸ்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப சின்ன ஐட்டமில் கூட வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாத்துலேயுமே வந்து அந்த டீட்டெயிலிங் வந்து ரொம்ப அழகாகவே கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் வந்து 150 rupees வந்து வருது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் ஐ பிக்ட் இட். இது கடைசியில் ஆக்சுவலாக வந்து க்ளோஸ் பண்ணுற டைமில் இருந்துட்டு, பில்டிங் க்ளோஸ் பண்ணுற டைமில் வாங்கினேன். இதில் அவங்ககிட்ட நிறையா இருக்குது. ஸோ வந்து நீங்கள் செட்டாக வாங்கணுன்னா கூட வந்து யூ கேன் பர்ச்சேஸ். சாரல்ன்ற கடை வந்து நான் ஏற்கனவே வந்து நான் போய் வாங்கியிருக்கேன் அந்த கடையில். இந்த ஏஞ்சல் அந்த கேனிஸ்டர் இதெல்லாமே வாங்கினது அப்போ சேல் டைமில் இருந்தது. இப்போ வந்து அவங்களுக்கு பீக் சீசன் டைம். ஸோ வந்து சேல் எல்லாம் இல்லை. பட் ஸ்டில் வந்து விலை எல்லாமே வந்து இந்த குவாலிட்டிக்கு இந்த மாதிரி ஒரு கலெக்ஷனுக்கு வந்து ஓகேன்ற ப்ரைஸ் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ வந்து நான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு பிளான்ட் இல்லை பாட் ஹோல்டர் ஒரு கட்லரி கூட நம்ம வச்சுக்கலாம். இல்லைன்னா வந்து ஒரு கேண்டில் கூட ஏற்றி வச்சுக்கலாம். ஸோ மல்டி பர்பஸ் தான். ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஒரு நார்ம் சொல்லுவாங்கள்ல அந்த இது. திஸ் இஸ் நாட் கிறிஸ்மஸ் தாத்தா, நார்ம் சொல்லுவாங்க. ஸோ இது கேப் டிசைன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் மாடல் இருந்தது. நான் வந்து இது கொஞ்சம் ஃபுல்லரான டிசைனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து ரியல் ஃபர். அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வந்து உள்ளார டெப்த் இவ்வளோ பெருசு தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம கொஞ்சம் நீளமானது கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ வந்து பெரிய பெரிய கேண்டில்ஸ் எல்லாம் வச்சா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 290 rupees வருது. ரொம்பவே க்யூட்டாக ரொம்பவே அழகாக இருந்தது. இதுலேயே வந்து ஒரு குட்டி சைஸ் கேண்டில் ஹோல்டர் கூட இருக்குது. 250 rupees நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு நார்ம் இங்கே இருக்கும், இங்கே வந்து கேண்டில் ஹோல்டர் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து பிடிச்சிட்ருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து இந்த டிசைன் எனக்கு பிடிச்சதுனால ஐ சூஸ் திஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு. ஸோ இந்த கப்பு வந்து அகெயின் எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் நான் வந்து எடுத்தது. இது நான் பிடிச்சி போயின்னு சொன்னேன்னா அந்த என்டையர் வீடியோவுமே நான் சொல்லணும். பிகாஸ் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. ஒவ்வொரு கலெக்ஷனுமே ரொம்ப ரொம்ப க்யூட்டு. நான் ரொம்ப ஆசையாக வந்து எல்லாத்தையுமே பிக் பண்ணேன். இது வந்து ஒரு பெரிய மக்கு தான், தெரியுதா? நல்ல பெரிய மக்கு. நீங்கள் வந்து ஏதாவது காஃபி இல்லை ஹாட் சாக்லேட் இல்லைனா வந்து எனிதிங் சூப்ஸ் எது வேணாலும் போட்டு குடிக்கலாம். எதுவுமே கிடைக்கலன்னா ஒரு கேண்டில் ஹோல்டரை யூஸ் பண்ணலாம், கட்லரி ஹோல்டரை யூஸ் பண்ணலாம், பென்ஸ் எல்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம், எதுக்கு வேணாலுமே யூஸ் பண்ணலாம். மல்டி பர்பஸ் மாதிரி தான். ஸோ வந்து இது ஒரு கப் வாங்கினேன். 390 rupees. இது கண்ணாடி போட்ட தாத்தா. அதுலேயே வந்து இன்னொரு மக்கு. இது வந்து கண்ணாடி போடாத தாத்தா. அண்ட் ஆல்சோ வந்து இங்கே வந்து டிசைன்ஸ் சூப்பராக இருந்தது. இந்த தாடியெல்லாம் வச்சு செம்ம க்யூட்டாக இருந்தது. 2 மக்குமே பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ வந்து சோனுக்கு மக் இல்லைல்ல, நான் வந்து சோனுக்கு வந்து என் பையனுக்கு வந்து நான் வந்து இங்கே ஏற்கனவே ஸ்னோமேன் மக் வச்சுருக்கேன். ஸோ அதனால் அதை காம்போ பண்ணி வாங்கலான்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் திஸ் இஸ் லுக்கிங் ஸோ பியூட்டிஃபுல். ஸோ இந்த மாதிரி வந்து நாங்கள் காம்போ வந்து குடிப்போம். ரொம்ப க்யூட் இல்லை? இது வந்து 350 ஆமாம் 350 rupeesக்கு வந்து வாங்கினேன். நல்லா ஹெவியாகவே இருக்குது. அண்ட் வந்து உள்ளார டெப்த் வந்து இவ்வளோ பெருசு. ஓகே, ஸோ க்யூட் மக்ஸில் 350, 390, 150. ஸோ க்யூட். அடுத்தது இந்த ஹவுஸ் தான். ஏன் கிறிஸ்மஸ்க்கு வந்து ஹவுஸ் வச்சு டெக்கரேட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்து இந்த மாதிரி ஹவுஸ் மாடல்லாம் உங்ககிட்ட நிறையா இருந்தது. குட்டி தான். இது வந்து வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பெருசாக இருக்கலாம். பட் குட்டி தான். ஒரு 5 inches மாதிரி இருக்கும் சைஸு. 5-6 inches இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி விண்டோஸ்லாம் வச்சு வருது. ஏன் விண்டோஸ் வச்சு வருது அப்படின்னா திஸ் இஸ் அ டீ லைட் ஹோல்டர். ஸோ பின்னாடி வந்து நம்ம அந்த குட்டி குட்டி கேண்டில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரி சிம்னி இருக்குது பாருங்கள் மேலே.
இந்த சிம்னி ஓட்ட வழியாக வந்து நம்மளுக்கு அந்த லைட்ஸ் வந்து வரும். அப்புறமா எல்லா பக்கமும் விண்டோஸும் கொடுத்துருக்காங்க. அந்த விண்டோஸ் வழியாக லைட்ஸும் வந்து வரும். ரொம்ப க்யூட்டாகவே இருக்குது. இது அவங்கக்கிட்ட பேட்ரி ஆப்ரேட்டடாக கூட அவைலபிளாக இருக்குது. ஆனால் எனக்கு வந்து மேனுவலாக வந்து டீ லைட் பொருத்தி வைக்கிறதுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் வந்து டீ லைட் ஹோல்டராக வந்து இது வாங்கியிருந்தேன். இதோட காஸ்ட் வந்து 300 ருபீஸ். இதுலேயே வந்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேஸ்டல் ஷேட்ஸ் எல்லாம் கூட இருக்குது. அது வந்து கொஞ்சம் விலை கம்மி, ஒரு 290, ஒரு 20-30 ரூபா வந்து விலை கம்மியாக இருக்கும். நான் வந்து ரெட் கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ரெட்டாக தான் சூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா கிறிஸ்மஸ் அதுன்னு ரெட் அண்ட் க்ரீன் தீம் தான். ஸோ வந்து இதுவும் வந்து ரெட் கலரில் இருந்ததுனால ஒரு 20-30 ரூபா வந்து விலை ஜாஸ்தி. 310 இது. ஓகே, ரொம்ப க்யூட். அகெயின் நிறையா வந்து ஒர்க்மேன்ஷிப்பில் இருக்குது பாருங்கள். இப்படிக்காண்ட ஐட்டமில் வந்து எவ்வளோ ஒர்க்மேன்ஷிப், ஒவ்வொரு ஐட்டமும் நான் காமிக்கிறது எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ ஐ ஷோ யூ. அடுத்தது இந்த ஒரு ப்ராடக்ட் தான், ரொம்ப க்யூட்டில். இது வந்து ஒரு ஜார்னா இதுதான் வந்து மூடி. செம்ம க்யூட்டு. இது வந்து அந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப் தான் வந்து மூடி மாதிரி. அண்ட் இது வந்து ஜார், குக்கீஸ்லேருந்து எது வேணாலுமே வச்சுக்கலாம். செம்ம க்யூட்டாக இருந்தது. நான் சீரியஸாக என்ன வைக்கணும்னு நினச்சிலாம் வாங்கவே இல்லை. இட் வாஸ் ஸோ க்யூட். எனக்கு வந்து இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருந்தாவே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப யூனிக்காக இருக்குதல்ல, இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே கிடையாது எங்கேயுமே. ஸோ நான் கிறிஸ்மஸ் டெக்கார்லாம் பார்த்துருக்கேன். பட் ஆனால் வந்து க்ராக்கரியில் ஒரு கிறிஸ்மஸ் டெக்கார் வந்து சீரியஸாக பார்த்ததில்ல. மிஞ்சி போனால் என்ன ஒரு போல் இருக்கும், நான் காமிச்சு ஏற்கனவே அந்த காமிச்ச மக்கு மாதிரிலாம் இருக்கும். ஆனால் ஒரு ஜார் வந்து இந்த மாதிரி க்யூட்டாலாம் பார்த்ததில்ல. பட் இங்கே இருக்குது, சூப்பர் க்யூட்டு. பின்னாடி வரைக்கும் பாருங்களேன், எவ்வளோ டிசைன்ஸ், எவ்வளோ டீட்டெயிலிங். அந்த ஹேர் எல்லாமே செம்ம ஸ்வீட், ரொம்ப க்யூட்டு. ப்ரைஸ் வந்து 590 வருது. சீரியஸாக இட்ஸ் ஒர்த் ஆஃப் த ப்ரைஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். பட் உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு தெரியல. சில பேருக்கு இது வேஸ்ட் ஆஃப் மணியாக கூட தெரியலாம். பட் திஸ் இஸ் வாட் மை ஹார்ட் யூனோ லாங்ஸ் ஃபார். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இதெல்லாமே நான் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த ப்ராடக்ட் வந்து இதுவும் ஒரு ஜார் தான். இட்ஸ் அ நார்ம். நான் சொன்னேன்ல அந்த நார்ம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் அதோட ஃபேஸு. யூ சி தட்? ஓகே, இதுவுமே வந்து தலை வந்து அதோட மூடி தான். ஓகே, அதனால தான் அந்த ஆட்டம் ஆடுது. ஸோ இப்படி தான் இருக்குது தலை. ஸோ க்யூட் அகேன். ஸோ வந்து கேப்பெல்லாம் போட்டு கையில் லேண்டர்லாம் வச்சு செம்மையாக இருக்குது. 2 கை. அப்புறம் வந்து இது அவரோட கேப்பு தெரியுதா? இதோட ப்ரைஸ் வந்து 950 ருபீஸு. அகெயின் வந்து ஸோ க்யூட். பின்னாடி வரைக்குமே வந்து ஃபுல்லாக வந்து வேலைப்பாடு பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகான ஜாரு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் வந்து டக்குன்னு வந்து எடுத்துட்டேன். இன்னொருத்தவங்களும் பார்த்துட்டே இருந்தாங்க. பட் ஆனால் வந்து இந்த நகை கடை புடவை கடையிலெல்லாம் சீக்கிரமாக எடுப்போம்ல, அந்த மாதிரி ஓடி போய் எடுத்து எனக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ அகெயின் ஐ லவ் திஸ் ஜார் ஸோ மச். இது கொஞ்சம் பெரிய ஜாரு. எதுவுமே ஏர்டைட்லாம் கிடையாது. சும்மா நம்ம ஏதாவது ஒரு டெக்கார் வந்து போட்டு வச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து ரேப் பண்ண குக்கீஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுக்கலாம். பட் ஏர்டைட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணி அதாவது பூச்சி பிடிக்கிற ஐட்டம் இந்த மாதிரியெல்லாம் போட்டு வைக்க முடியாது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தால் இந்த மாதிரி விஷயம்லாம் ஸ்டோர் பண்ண முடியாது. பட் அதர் தென் தட் குட்டி குட்டி சாக்லேட்ஸு, குக்கீஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாராளமாக நீங்கள் வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அடுத்தது இந்த ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப க்யூட் அகேன். இது வந்து எவ்வளோ குட்டி தெரியுமா? இவ்வளோ குட்டி, செம்ம க்யூட்டு. அண்ட் இது வந்து ஒரு மினியேச்சர், மிஞ்சி போனால் ஒரு 1.5 இன்ச்சு அவ்வளோதான். ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க. எவ்வளோ அழகாக வந்து வேலை செஞ்சுருக்காங்கல்ல. சீரியஸாக அவங்க கையில் எல்லாம் மேஜிக் தான் இருக்குன்னு சொல்லணும். ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் கிடையாதுங்க, எல்லாமே வந்து ஹேண்ட்மேடு. ஸோ அதனால் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஒவ்வொரு டீட்டெயிலிங்குமே ரொம்ப க்யூட்டு. இது வந்து நிற்கிறவர், ஓகே, நிற்கிற தாத்தா இவர். அதுக்கப்புறம் வந்து இவர் சிம்னிலேருந்து வரியில் வர்றாரு பாருங்க டாட்டா சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவர் மெரி கிறிஸ்மஸ் இருக்க தாத்தா, இவர் கிஃப்ட் கொடுக்குற தாத்தா, இவர் வந்து கிஃப்ட் வச்சுட்டு படுத்துட்டு இருக்க தாத்தா. செம்ம கியூட்டு, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஒவ்வொருத்தரோட டீட்டெயிலிங்குமே ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இதோட என்டையர் செட்டோட ப்ரைஸ் வந்து 390 ருபீஸ். ஸோ நீங்கள் இந்த மாதிரி மினியேச்சர்லாம் பார்த்துட்ருக்கீங்கன்னா அவங்கக்கிட்ட மினியேச்சர் ஐட்டம்ஸ்லாம் நிறையாவே இருக்குது. ஹாலோவின் ஐட்டம்ஸ் கூட வச்சுருந்தாங்க. எனக்கு ஹாலோவினும் பிடிக்கும். பட் ஆனால் வந்து அது கொஞ்சம் க்ரீப்பியாக இருக்கிறதுனால அதை வச்சு டெக்கார் பண்ணுறதுக்கெல்லாம் பயம் வீட்டில்.
பட் ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப வந்து சந்தோஷமான விஷயங்கள் இல்லையா கிறிஸ்மஸ்னால். ஸோ வந்து அதனால் இதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக வாங்கிட்டு வந்தேன். ஸோ அடுத்தது வந்து இந்த ஒரு பட்டர் டிஷ்ஷு. இது வந்து பட்டர் டிஷ்ஷுன்னு தான் சொன்னாங்க. பட் ஆனால் என் மைண்டுக்கு பட்டர் டிஷ் மாதிரியே எனக்கு வந்து அது தோணவே இல்லை. சைஸ் பார்க்கறதுக்குலாம் பட்டர் டிஷ் தான். ஈஸியாக வந்து ஒரு 500 ml ஆஃப் பட்டர் அந்த அந்த கட்டி இருக்கு இல்லையா, அது வந்து ஈஸியாக வைக்க முடியும். பட் ஆனால் எனக்கு என்னமோ வந்து இது ஏதோ ஒரு ட்ரிங்கெட் பாக்ஸ் மாதிரி, இல்லை ஏதாவது கிஃப்ட் போட்டு வைக்கிற மாதிரி, இல்லைன்னா எதுக்கு வேணாலுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு பாக்ஸ்னா எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பட்டருக்கு நான் யூஸ் பண்ண வேணான்னு சத்தியமாக எனக்கு தெரில. பிகாஸ் இட் இஸ் டூ க்யூட் ஃபார் அ பட்டர் பாக்ஸ். பட் மித்த விஷயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்குவேன். மேபி வந்து என்ட்ரன்ஸ் ஏரியாவில் வந்து இந்த கீஸ் எல்லாம் போட்டு வைப்போல, அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் வந்து இது வச்சாச்சு அப்படின்னா அழகாக இது வந்து ஓப்பன் பண்ணி கீஸ் போட்டு நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப க்யூட்டு. இப்படி தான் இருக்குது உள்ளார. இது ஃபுல்லாக வந்து அகெயின் என்டையராக ஃப்ரண்ட் மட்டும் வந்து உங்களுக்கு கவர் ஆகாது. என்டையர் பீஸுமே வந்து உங்களுக்கு அழகாக வந்து அந்த டிசைனில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அகெயின் வந்து ஸோ பியூட்டிஃபுல். இதோட ப்ரைஸ் வந்து 950. இதுதான் நான் சொன்ன கடை, அந்த சாரல் சொன்னேன்ல, அவங்களோட நம்பருமே வந்து இதில் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுமே கொடுக்குறேன். இன்கேஸ் இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட் நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து பார்த்துக்கலாம். அவங்கக்கிட்ட வந்து அந்த சீசனாக இருக்கிற டெக்கோர் ஐட்டம்ஸு, அப்புறம் வந்து நிறையா விஷயங்கள்லாம் அவங்கக்கிட்ட கிடைக்கும். க்ராக்கரி கிடைக்கும், டெக்கார்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் அவங்க போய் பார்த்தீங்கன்னா வந்து யூ வில் ஹாவ் அ ஃபேர் ஐடியா. இல்லை வந்து அவங்கக்கிட்ட வீடியோ காலிங் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தடவை கேட்டுட்டு வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம். அவங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. சத்தியமாக ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது. ஒவ்வொரு காசுமே வந்து என்னோட காசில் தான் வாங்கியிருக்கேன். இவ்வளோ ஐட்டம் வாங்கியிருக்காங்க, ஒரு வேளை வந்து ப்ரொமோஷனா அப்படின்னு யோசிக்க வேணாம். யாராவது இப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களான்னு யோசிக்க வேணாம். ஐ எம் அ லிட்டில் பிட் கிரேசி ஆன் திஸ். எனக்கு நகை புடவை இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து குட்டி கிரேசி தான் இருக்குது. பட் ஆனால் வந்து க்ராக்கரி பாத்திரம் இதில் எல்லாம் போயாச்சுன்னா வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது வந்து நான் ரொம்பவே வந்து ஆசைப்பட்டு வாங்குவேன். அதனால என் ஹஸ்பண்ட் வந்து பெருசாக வந்து அதுக்கு நோ சொல்ல மாட்டார். சரி ஓகே அப்படின்னு விட்டுருவார். ஏன்னா நகை கடையில் பார்த்ததெல்லாம் வாங்கினோன்னா எங்கே போகிறது நம்ம, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஓகே சொல்லிடுவார். ஸோ இதோட என்டையர் பர்ச்சேஸ்க்குமே நான் ஒரு 5000 rupees செலவு பண்ணேன். இது வந்து நான் ஒரு பட்ஜெட் வீடியோவில் கூட சொல்லியிருந்திருப்பேன். என்னோடய பர்ச்சேஸ் எல்லாமே வந்து மந்த்லி நான் வந்து ஒரு அமௌண்ட் எனக்குன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்குவேன். நான் அந்த மாதிரியே மந்த்லி வந்து எடுத்து வைக்கிற அமௌண்ட் வந்து ஒரு 4000 எடுத்து வைப்பேன். ஸோ வந்து எனக்கு 2 months நான் எதுவுமே வாங்கவே இல்லை. கடைசியாக நான் வாங்கினது வந்து அக்டோபர் மாதத்தில் வாங்கியிருந்தேன். ஸோ வந்து இது நவம்பர் அண்ட் டிசம்பர் பர்ச்சேஸுன்ற மாதிரி நான் கேட்டு வந்து வாங்கிக்கிட்டேன். அது ஓகே சொல்லிட்டாரு. இன்னும் வந்து என் பட்ஜெட் இருக்குது, நான் இன்னும் முடிக்கலை இன்ஃபேக்ட். ஸோ அடுத்தது வந்து இந்த ஒரு போல் தான். இதுலேயே வந்து இன்னொரு போல் கூட இருக்குது. அதுவும் வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து அவரோட வயிறு மட்டும் இருக்கிற மாதிரி, வயிறு பெல்ட்டு ஷூஸ் எல்லாம் போட்டு இருக்கிற மாதிரி. ஷூஸ் தான் வந்து ஸ்டாண்டு மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு போல். இது நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணால் உருளி கணக்காக யூஸ் பண்ணலாம். பட் என்ன வந்து ட்ரீட்ஸ் ஏதாவது வைக்கிறதுக்கு, லைக் குக்கீஸ் சாக்லேட்ஸ் அகெயின் வைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் அகெயின் வந்து இட்ஸ் மல்டிபர்பஸ் தான், எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு போலு. அவங்ககிட்ட இன்னொரு போலும் இருந்தது, அதனால் இது 2 போலுமே நான் வாங்கிட்டேன். இது வந்து கிறிஸ்மஸ் தாத்தா மூஞ்சியோடு வருது. இது வந்து வயிற்றோடு வர மாதிரி இருக்கும். ஸோ வந்து அவரோட முகத்தோடு இருக்கிறதும் ரொம்பவே அழகாக இருந்தது, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதே மாதிரியே இது வந்து ஃபேஸு, வயிறு, பெல்ட்டு, அவரோட கால் அந்த மாதிரி வந்து இருந்துச்சு. அதனாலவே இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள் அவரோட ஃபேஸு. இதுதான் போல். டெப்த்தெல்லாம் இல்லை, பட் ஸ்டில் வந்து ஒரு டெக்காருக்காக இது வந்து வாங்கியாச்சு. பட் அகெயின் வந்து நீங்கள் ஒரு நார்மல் போலில் சர்வ் பண்ணுறது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஸ்டார்டர்ஸ் எல்லாமே போட்டு வச்சு நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப க்யூட் அகேன். ஸோ வந்து ரொம்ப பிடிச்சி போய் நான் வந்து வாங்கினேன். கிளேஸ் எல்லாம் பாருங்களேன், இது ஏதோ வெள்ளையாக தெரியுதுன்னு நான் வந்து பார்த்தேன். பட் ஆனால் ஏதோ ஒரு ரிஃப்ளெக்ஷன் அது அப்படி தெரியுது. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த கிளேஸ் எல்லாமே இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் தான். எல்லாமே ஆல்மோஸ்ட் சைனான்னு தான் நினைக்கிறேன் நான். இந்த இதில் போட்டிருக்கு சைனா, மேட் இன் சைனா தான் போட்டிருக்கு. பட் ஆனால் நல்லாயிருக்கு, குவாலிட்டி நல்லாயிருக்கு. எல்லா ப்ராடக்ட்ஸுமே எனக்கு தெரிஞ்ச இப்போலாம் சைனாலேருந்து தான் வருது. ஐ டோன்ட் நோ. நம்மளோட ஆர்டிசன்ஸும் ஆர் டூயிங் ஸோ பெட்டர் ஜாப். பட் ஸ்டில் வந்து இந்த மாதிரி
ஐடியாஸ் எல்லாம் இல்லையா இல்லை வந்து இவங்களுக்கு நிறைய காப்பி அடிக்கிறானுங்களா என்னன்னு தெரியல. ஆனால் எல்லாம் சைனாலேருந்து தான் வருது. பட் the products are so cool and good. So this is about இந்த வீடியோ. I hope you like this video. In case இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் ஆல்சோ ரொம்ப முக்கியமாக வந்து காமெண்ட்டும் போடுங்க. And thank you so much for all your time. I really appreciate the time. And இப்போ ஜாயின் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் இனி நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறீங்க, அதுக்காக வந்து ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நீங்கள் ரிட்டர்னிங் பீப்புள்னால் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். பிகாஸ் யூ ஆர் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. யூ ஆர் ரிட்டர்னிங் அகெயின் டு வாட்ச் மை வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு யூ திங்க் தட் ஐ எம் ஒர்த் ஆஃப் யர் டைம். அது எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரியலி ஃப்ரம் பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். நான் சும்மா பேச்சுக்கு சொல்லலை, ரியலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. போன வீடியோலாம் 10K வியூஸ் எல்லாம் நான் எதிர்பார்க்கல. பட் ஆனால் அவ்வளோ வியூ போயிருக்கு. வெறும் 750+ இருக்கிற சேனலுக்கு வந்து ஒரு 10K வியூஸ் போயிருக்கிறது ஒரு பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தட் சப்போர்ட். ஸோ கீப் சப்போர்ட்டிங். உங்கள் லவ்வை வந்து ஒரு குட்டி சப்ஸ்கிரைபும் அப்புறம் வந்து கமெண்ட்டும் போட்டிங்கன்னா இன்னும் ஹாப்பி ஆயிரும். அது மூலமாக காட்டுங்க. தேங்க்யூ ஸோ மச். I'll catch up you in the next video. Until then, this is Vanita signing off from Mom and Mom. Take care and bye-bye.